டயனா, டயனா, ஏய் எந்திரடி. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, பயமா இருக்கு எனக்கு வேற. கிழவி, நாங்க வரதுக்கு முன்னாடி உள்ள நீ தானே இருந்த, என்னாச்சு இவளுக்கு? இவன் அப்படி கிடக்கா? என்ன செஞ்ச இவளை சொல்லு. என்ன பிரச்சனை? இவ்வளவு என்ன செஞ்ச? என்னாச்சு அத்தை? ஏன் அத்தை ஆயிரமே இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாமா? ஐயோ நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு எனக்கு. ஐயோ நாங்க உள்ள வந்த நேரமா இப்படி ஆகணும், அதுக்குதான் இந்த வீட்டுக்கு அடி எடுத்தே வைக்க கூடாதுன்னு என் புருஷன் பலவாட்டி தலைப்பாடா அடிச்சு சொல்லியிருக்காரு. இப்படி நடந்து பிடிச்சு ஐயோ இவளை இப்படி கொல்லலாமா? ஐயோ மருமவளை கொண்டுட்டியே. ஐயோ கொலை பண்ணா என்ன தண்டனை தெரியுமா? அதுவும் மருமவளை கொலை பண்ணா என்ன தண்டனை தெரியுமா? அடியா நீங்க என்னடி என்னைய வர பயன்படுத்துறீங்க? நான் சத்தியமா எதுவும் செய்யலடி. என் குலதெய்வ வீரஞ்சாமி மேல சத்தியண்டி. ஏய் நான் சத்தியமா எதுவும் செய்யல. என் வெத்தலை பார்க்க தப்பாவை தேடுறதுக்கு உள்ள வந்தேன். அப்ப இவன் தான் இப்ப இப்படியே தான் படுத்து கிடந்தா. என்ன இவ இப்படி கிடக்கான்னு சொல்லிட்டு சரி எதுக்கு நம்மளுக்கு வம்பு, எதுவும் பேசினா நம்மள ஆவாதவனு சொல்லிடுவாளவனு நம்ம ஆட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்ட முடியே. இவனே ஓடி போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாமா, தண்ணி தெளிச்சு பார்க்கலாம். மயங்கி கீங்க எதுவும் விழுந்து விட்டாளா? இருடி வசந்தி, இருப்பா எடுத்துட்டு வர. நீ கொஞ்சம் காதுல நல்லா சத்தமா கத்தி பாரு எழுந்திருக்காளா இல்லையான்னு. ஐயோ நம்ம நேரமா இது, என்ன பண்றதுன்னு தெரியல. டயனா, டயனா, அடியே நீ மைனி, வீட்ல யாரும் இல்லையா? மைனி வசந்தியக்கா, மைனி வசந்தியக்கா. அட நமக்குள்ள கத்திருக்கா தொக்கா இன்னைக்கு யாரும் இல்லாத நேரத்துல மாட்டிக்கிட்டாளா? இவளுக்கு என்னதான் நம்ம மேல கோபம்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்காம விட்டுறதில்ல. ஓய் ஓய் உள்ள கத்திருக்கா, பயந்துட்டியா? நான் தாண்டி. எதுக்கு இப்ப பயப்பட்ட? ஏண்டி புதுசா யாரும் தொட்டா பயப்படுறதுல நியாயம் உண்டு. நான் தொடுறதுக்கு எதுக்கு பயப்படுற? கையெடு, முதல்ல மேல இருந்து கையெடுச்சுப்பு. கையை எடுங்கறல. எடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? அன்னைக்குதான் உன் மாமா வீட்டுல எதுவும் பேச முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு என்னால பேசாம இருக்க முடியாது. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஓடி ஓடி ஒளிகிற என்ன பார்த்தாலே. என்னாச்சுடி? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு பிடிக்கல, அதனாலதான் விலைக்கு போறேன். பிடிக்கலையா? என்ன காரணம்? இவ்வளவு நாள் பிடிச்சிருந்தது இப்ப எப்படி பிடிக்காம போச்சு? எனக்கு காரணத்தை சொல்லியே ஆகணும். ஒருவேளை பழகிற வரைக்கும் பழகிட்டு கடைசியில பாய் பாய் காமிச்சிட்டு போலாம்னு நினைச்சிட்டியா? சொல்லுடி. உன்னை நான் என் அம்மா இடத்துல வச்சு பார்த்தேன். உன்னைய தவிர என்னால வேற யாரையும் என் வாழ்க்கையில நினைச்சு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. கனவுலையே உன் கூட வாழ்ந்து இப்போ நமக்கு 2 வயசுல 2 குழந்தை இருக்குடி. ஏன்டி மீனும் இப்படி பண்ற? கனவுல மட்டும்தான் உன்னால என் கூட வாழ முடியும். நிஜத்துலதான் நீ வேற யார் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கியே. அப்புறம் நான் இதுக்கு உனக்கு? சும்மா நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னைய விடுங்கறல. இப்ப விட போறியா இல்ல சத்தம் போடுட்டுமா? சந்தியக்கா. ஏய் வசந்தி, செவ்வந்தி, சாமந்தி, யார வேணா கூப்பிடு. என் மைனி தேடி வந்த அவைய மட்டும் இப்ப வந்தாங்கன்னா நடக்கிறதே வேற. என்ன நடந்தாலும் நடக்க முடியும். ஒரு முடிவு தெரியாம இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். யார் பார்த்தா பெண்ணா? இந்த நிமிஷமே உன் கழுத்துல தாலி கட்ட நான் ரெடியா இருக்கேன். என்ன இங்க பாரு, இந்த மாதிரி சிம்பிக்கிட்டு சுளம்பிக்கிட்டு நிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வச்சுக்கிட்டேன் அப்புறம் என்னுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும். தூர போ டாவா. யார பத்தி டான்னு சொன்ன? யார பத்தி சொன்ன? டான்னு சொன்ன இந்த பாய. ஏய் சுப்பு, தேவலாத பண்ணாதே, எட்ட போயிடு. சுப்பு கிட்ட போ. வாய் தானே நான் டான்னு சொன்னச்சு. சொல்லுடி. சுப்பு ப்ளீஸ் தள்ளி போ, எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? என்னடி பயம்? நாம தான் இவனை கழட்டி விட்டுட்டோமே. இவன் நம்மளை எதுவும் பண்ணிட்டா இவனையே நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வருமேன்னு பயமா இருக்கா? எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை நான் தவற விட மாட்டேன்டி. ஏன் இப்படி நான் அணுவா கொள்ற? நீ என்கிட்ட பேசாம எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடி. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்காம என்னால சந்தோஷமா இருக்க முடியல. ஒருவேளை சாப்பிட முடியல, தூங்க முடியல. எனக்கு தூக்கமே வரலடி. உனக்கு ஏண்டி என் காதல் புரிய மாட்டேங்குது? நான் வேணான்னு விலகும் பொழுது நீ தானா வந்து பேசிட்டு இப்போ என்னைய வேணான்னு விலக்கு வச்ச என்னடி அர்த்தம்? எனக்கு வேணாம் வேணாம் வேணாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி. நீ எப்பவும் இப்படியே இருக்கணும்னு சொல்லுவியே, அப்ப அதெல்லாம் பொய்யாடி. எனக்கு உன்ன மாதிரி ஒருத்தவன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல சுப்பு. ஏன் சுப்பு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வேணாம், விலகிடலாம் சுப்பு. நம்ம குடும்பத்தை நான் யோசிக்காம முடிவு எடுத்துட்டேன். ஆனா இப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எல்லாத்த பத்தியும் நான் யோசிச்சுட்டேன். ஏய், எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை கண்ட துடமா வெட்டலாம்னு வருது. ஆனா உன்னோட இந்த குழந்தை முகத்துக்கு முன்னாடி என் கோபமெல்லாம் தகுடுபடியா போயிடுது. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. பாவம் கனி, அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன்னை விட்டு நான் விலகி தான் இருக்கணும். எனக்காவது அண்ணன், அண்ணி, அம்மானு எல்லாரும் இருக்காங்க. ஆனா கனிக்கு யாருமே இல்லை. அவளோட வாழ்க்கையில ஏதோ தான் நடந்து போயிடுச்சு. நீ தான் இனி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். அதுக்காக நான் விலகிறதுல தப்பே இல்லை. நான் லவ் பண்ண பையன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி தான் இருக்கணும். சுப்பு என்ன பண்ற? எனக்கு விடு, யாரும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும். இவ்வளவு நாளா உன் அனுமதியோட உன்னை தொட்டேன்.
ஆனா இப்போ நீ எனக்கு கிடைக்கலன்னும் பொழுது எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. சுப்பு விடு, சுப்பு சுப்பு விடு. ஏய் விடுடா என்ன சுப்பு. என்ன மன்னிச்சிருடி, என்ன மன்னிச்சிரு. எனக்கு ஒரு வழி தெரியல. ஏய் சுப்பு, இதெல்லாம் தப்பு சுப்பு. சுப்பு எல்லாரும் யோசிச்சுப்பாரு. உன் சொன்னதுக்காக என் வாழ்க்கையை வீணாக்காத சுப்பு. நல்லவன் நம்பிதான் உன் மேல நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடந்துக்குவன கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமாடி, நான் அப்படிதான். இதுவரையும் என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட யாரும் என் கூட இருந்ததில்ல. நீயும் என்னை விட்டு போகக்கூடாது. சுப்பு, இப்ப நீ என் கிட்ட வந்து நான் சத்தியமா ஏதாவது செஞ்சுக்குவேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் இனி 2 பேரும் சேர்ந்தே வாழலாம், சேர்ந்தே சாக்கலாம். இனியும் உன்கிட்ட பேசாம என்னால உன்னை விட்டு இருக்க முடியாதுடி. சுப்பு ஏய் பாத்துடி, பைய குடி. நாலுமடி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருடி. எனக்கே கை கால்லாம் உதறுது. ஐயா கடவுளே, நான் என்னன்னு சொல்லுவேன்? ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மாத்தி ஒண்ணு என் குடும்பத்துல இப்படியா நடக்கணும்? நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ண? எவ வச்சாலோ செய்வனே, எவ செஞ்சாலோ சூனியம். ஐயோ கொழுப்படுத்து நீங்களாம் சண்டை போட்டுக்கிறதுக்கு எவ்வளவு சூனியம் வச்சுட்டா செய்வன் வச்சுட்டாளா? என்ன இவ தண்ணிய குடிச்சுக்கிட்டே இருக்காளே தவிர கண்ணை திறக்க மாட்டேங்கிறா. ஏய் ஒருவேளை கண்ட கருமத்தையும் தின்னு வயித்துல வாந்தி போய் இங்கே மயக்க மட்டும் விழுந்து விட்டாளா? என்ன கன்றாவின்னு ஒன்றும் தெரியல. எங்க இந்த ராசத்தியக்கமும் அவ வீட்டுக்காரரும் இந்த தங்க எங்க எதுவும் பிரச்சனை அவளுக்கு வந்துரும்னு வெளியில நிக்கிறாள. நல்ல ஆளுவப்பா நீங்கெல்லாம். ஏன் நாலுமடி இங்க முன்னாடி கண்ணை திறந்துட்டா. ஏய் தைனா, ஏய் என்னடி ஆச்சு? ஏய் பேச்சு மூச்சு இல்லாம கடந்த என்னடி? என்ன ஆஸ்பத்திரி போலாமா? எனக்கு இப்ப தண்ணி கொடுத்து காப்பாத்தனவ எவ? எனக்கு இப்ப தண்ணி கொடுத்தவ எவ? ரெடியே வசந்தியா? நீயா? சின்னப்பட நீயா? இதுக்கடி என்னை தண்ணி கொடுத்து காப்பாத்தினியா? இப்ப என்னை காப்பாத்தினியா? எனக்கு சாவறதுக்கு வழி இல்லையா? என்னடி இது வம்பா போச்சு? பேச்சு மூச்சு இல்லாத கடந்தவள தண்ணியை கொடுத்து உசுரை காப்பாத்தி விட்டா எதுக்கடி என்னைய காப்பாத்தினு கேள்வி டாஷ் வேற கேக்குறா இவ. அடியே கொழுப்படுத்தவள, நீ எல்லாம் நீ செத்தடியா சாவலியான்னு பாக்குறதுக்கு தான் உன் வாயில தண்ணிய ஊத்தணும். உன்னைய காப்பாத்த ஒண்ணு ஊத்தல. சாவற சாவல அது பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஐயா இவ என்ன இம்புட்டு நேரம் இந்த தங்கம் இந்த மாதிரி ஒப்பாரி வச்சா இப்ப இவ ஆரம்பிக்கிறா. ஆண்டி உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எல்லாம் ஒன்னாலதான் கழுவி ஒன்னாலதான். நம்மடி பேசாம இந்த பக்கம் வந்துரு. மாமியாளுக்கு மருமகளுக்கும் நடுவில் நின்னுக்கிட்டு நேரம் கிழிஞ்சு தொங்கிடாத. நீயாச்சும் உன் மாமியாலாச்சு சாமி, என்னைய ஆள விடுங்க. ஆல்ரெடி நான் அப்பவே சொன்னேன் இந்த கழுவிதான் உள்ள வந்து ஏதோ இவ்வளவு பண்ணிருக்கு. ஏன்னா ஆண்ட உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான். உன் மாமியால போட்டு தவன்னு துவச்சு எடுத்துரு. ஏய் என்னங்கடி நீங்க வேற? ஏய் கிழவி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிழவி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? செத்து போன அவன் புருஷனை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். காமெடி பண்றீங்களா? கேவலமா இருக்கு. சரி உன் மூஞ்ச கொஞ்சம் நேராக்கு, பார்க்க சகிக்கல. இல்ல சாப்பிட்டதெல்லாம் கொமட்டிக்கிட்டு வருது. ஏன் சிறுவனே, ஒரு டம்ளர் தண்ணிக்கே இம்புட்டு வீராப்பா எழுந்து நிக்கிறவ ஏன் உசுரை காப்பாத்தணும்னு எதுக்கு கேள்வி கேட்டா? அப்படி என்னத்தை குடிச்சிட்டு சாவ கிடந்தான்னு தெரியல மூச்சு வச்சிலாம. ஐனா சாவறதுக்கு நெசமாலுமே ஏதாவது எடுத்து குடிச்சுட்டியா? இல்ல சும்மா படுத்து கிடந்தா எல்லாம் செத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு மூச்சு அடக்கிட்டு கிடந்தியா? உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே. சரி என்ன சந்தேகப்படுறீங்களா? பெனாயில் டப்பாவை எடுத்து காட்டுட்டுமா? என் பக்கத்துல வந்து மோந்து பாருங்க, என் மேல ஒரே பெனாயில் வாட அடிக்குதா இல்லையானு. அட பாவி, பாத்ரூம்க்கு கழுவுற பெனாயில எதுக்குடி வாயில ஊத்துன? அப்ப பாத்ரூம் விட கேவலமா இவ இருக்காளுதான், வேற எதுக்கு? இப்ப பெனாயில ஊத்துன பிறகு இவ சுத்தமா இருப்பான்னு நினைக்கிறேன். அக்கா இந்த விளம்பரத்துல எல்லாம் பெனாயில் 99% கிருமிய குளிர்னு சொல்றானுவல, அப்ப அதெல்லாம் பொய்யா? இப்ப எதுக்கு உனக்கு இந்த டவுட்? தயன பெனாயில குடிச்சிட்டேன்னு சொல்ற, ஆனா கன் மாதிரி நிக்கிறாள, அதுக்குதான் கேக்குறேன். ஏய் அதெல்லாம் பாத்ரூம்ல இருக்கிற பாக்டீரியாவையும் கிருமியை தான் கொல்லும். இவ்வளவு மாதிரியான மோசமான விஷ ஜந்துக்கெல்லாம் பெனாயில் என்ன பால் டாயில் கூட அசராது. ஏய் பொத்தக்குடி, நான் எப்படி சர்மத்துல இருக்கேன், நீங்க என்ன என்னை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்குலாம் என்னைய பார்த்தா இலக்காரம் பார்த்தா இருக்கு. வீட்டுக்கு இளைய மருமானா இந்த ஊரு உலகத்துக்கு எல்லாருக்கும் இலக்காரம் தான். ஏனா தைனா என்னமாச்சே? என்னடி என்ன தங்க வந்து என்னமா சொல்ற? தைனாக்கு பேச்சு மூச்சு இல்லன்னு சொன்னா இப்ப நல்லதா இருக்கா? தைனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சு மூச்சு இல்லாம தான் இருந்தா. இப்பதான் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு எனர்ஜியா எழுந்து நிக்கிறா. என்ன டைனா? நிப்பாட்டுக்கடி எல்லாரும். என் மன வேதனையை கேட்கறதுக்கு இங்க யாரு இருக்கா? எனக்கு என் புருஷனுக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கு? இனி ஜாவ விட்டுருக்கலாம்ல. நாளை எதுக்கு உசுரோட இருக்க? நான் ஆண்டுகிட்டு தொங்கி இருக்கலாம்ல. ஏம்மா உனக்கு என்னமா பிரச்சனை? அவ முடிஞ்சு நீ ஆரம்பிச்சிட்டியா? உன் வீட்டுல உள்ள எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? சொத்துல பங்கு பிரிச்சு கொடுக்கலன்னு தான் பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை? சொத்துல பங்கா? யாருக்கு சொத்துல பங்கு வேணும்? இந்த வீட்டுல சொத்துல பங்கு கூட பிரிச்சு கேட்டுட முடியுமா? இல்ல அப்படி கேட்டுட்டு தான் இந்த வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? ஏமாடாயனா எதுக்கு கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு என்னக்கா, உங்க புருஷனை நீங்க முந்தியில சொறி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு அப்படியா இருக்கு? அடடா, புருஷன் மட்டாட்டி சண்டை போல இருக்கு. இத முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே பக்கே? யா புருஷன் மட்டாட்டி சண்டைனா பஞ்சாயத்து பண்ண மாட்டீங்களோ? ஐயா சாமி ஆளை விடுங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு பஞ்சாயத்து பண்ண எங்களை கூப்பிடாதியாப்பா. யாரும் எனக்காக கேட்க வேணாம், பேச வேணாம். நீங்க தங்கத்துக்கு ஒரு பிரச்சனைனா கேப்பீங்க, என் அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா கேப்பீங்க, எனக்கு ஒண்ணுனா கேப்பியல. ஆண்டி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எனக்கு நீ தான் பிரச்சனை. இவளுக்கு மரம் கண்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். நீ செத்து போயிட்டா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஏனா சும்மா இருக்கக்கா. இனிமேல நான் வாயை முடிக்கிட்டு அமைதியா பேசாம இருந்தேன், அவ்வளவுதான். தலையில முக்காட்ட போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப எதுக்கு நீ தலையில முக்காட்ட போட்டுட்டு போற?
அப்படி என்ன ஆகி போயிடுச்சு? என்னக்கா இருக்குங்க நடக்கிறதுக்கு? உன் ஆசை மாமியா, அருமை மாமியா, உன் செல்ல மாமியா, நீங்க வாங்கின கடனுக்கு என் புருஷனுக்கு சேர வேண்டிய இடத்த வித்து உங்க கடனை அடைச்சிருக்காங்க. ஏனா உண்மை தெரியாம பேசாத. இப்பதானே நீங்களும் உங்க மாமியாலும் உந்தா தங்கத்துக்கிட்ட எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிய. இதெல்லாம் நானா ஒண்ணு தெரிஞ்சுக்கல. ஆண்டவன் இருக்கான், கண்டிப்பா ஆண்டவன் இருக்கான். எனக்கு நீங்க அநியாயம் நினைச்சுக்க பாருங்க. அதுக்குதான் ஆண்டவன் உங்களை என்கிட்ட மாட்டி விட்டுருக்கான். ஏய், என் மாமா வாங்கின கடனை நான் அடைக்கிறேன், அதனால உனக்கு என்ன பிரச்சனை? கடனை அடைச்சது சரி, எங்க கல்யாணத்துக்கு வாங்கின கடனை தான் அடைச்சிய. ஆனா களவாணித்தனமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பத்திரத்தை நேரா மவகிட்ட கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணி உங்க மவளுக்கு கொண்டு கொடுத்துட்டீங்கல்ல. சரி, இது என்ன புது புறணியா இருக்கு? என்னடா என்ன பேசுற? ஆமா, திடீர்னு இவிய மவ இங்க வந்து பத்திரம் எனக்கு வேணும், என் புருஷன் தான் மீட்டு கொடுத்தாருன்னு ஏன் சொல்லணும்? இந்த மாதிரி சொல்லி பேசி குடும்பத்துல சண்டையை வாங்கி வச்சுக்கிட்டு பத்திரத்தை அவங்க மவ கேட்கற மாதிரி கேட்பாங்க, நீங்களும் தூக்கி கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்க. ஏனா அதுக்கும் அத்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லம்மா. அவ எங்க சொல்றதை நம்ப போறா? பேசட்டும் பேசட்டும், இன்னும் என்னென்ன பேசணுமோ பேசட்டும். சரி, அதுக்கும் இவளுக்கும் தான் சம்மந்தம் இல்ல. உங்ககிட்ட நான் எவ்வளவு முறை கேட்டேன், நீங்க எனக்காக ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? நான் என்னமா செய்யணும்? என் புருஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு யாருக்கிட்ட கொடுத்தாரு? இப்ப 6 வருஷமா தானே என்கிட்ட கொடுக்குறாரு. அதுவும் இந்த 2 வருஷமா தானே நான் கையில சம்பளத்தை வாங்கி பாக்குறேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்களும் உங்க மாமியார் தானே முழுசா அனுபவிச்சிய. 6 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காளே இவ. புருஷனை மொஞ்சாதியும் வெளியூர்ல கடந்துக்கிட்டு அங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே. பாவம், இது 2 ஒண்ணா இருக்கட்டும், அப்பயாவது ஏதாவது புழுப்பூச்சி உண்டாகும்னு யாராவது ஒருத்தவ நினைச்சு பாத்தியலா? பாருங்க, நான் பேசுறது அந்த கடவுளுக்கே கேட்டு பள்ளி மூலியமா அவரோட கவலைய சொல்றாரு. ஏனா அது பள்ளி இல்ல, நான் தான். சித்த வாயை மூடு சாலமடி. வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்துல எம்பட்டு பெரிய பிரச்சனை போகுது, பள்ளி சொல்லி நிக்கிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசினா? இவ பேசுனது இவளுக்கே மறந்துடுச்சு. விளங்கிடும். ஏ டயனா, சொத்துல பங்கு இல்லைன்னு நான் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தடி. என்னடி நாள் முடியுது? மரகண்ட குடும்பமா இருக்கு. என்ன பேசுனன்னு மருமவ கேக்குறா, என்னைய திட்டினு மாமியா சொல்றா. 2 மண்ணாரா இருக்குமா? பேசாம வாயை மூடிக்கிட்டு கேளு. ஞாபகம் வந்துருச்சு. ஏக்கா, எல்லா சொத்தும் உங்க வீட்டுக்காரர் தான் உழைச்சி சம்பாரிச்சு வாங்கினாராமே. என் வீட்டுக்காரருக்கு 1 ரூபா எதுலயும் பங்கு இல்லையாமே. எங்களுக்கு சேர வேண்டியது இந்த ஓட்ட வீடு மட்டும்தானே. அதுக்காகத்தான் நீங்க எனக்கு லோன் எதுவும் வாங்கி கொடுக்கலையா? அப்படியெல்லாம் இல்லம்மா. 10 லட்சம் 15 லட்சம் யாரு லோன் தருவா? அதுதான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். மத்தபடி நீ கேட்டு ஏமா நான் இல்லன்னு சொல்ல போறேன்? என் குழந்தை நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருந்த மாதிரி தானே. நீங்க அப்படி நினைக்கலையே, ஆனா உங்க மாமியா அப்படி நினைக்கலையே. எல்லா சொத்து சுகம், எல்லா இடம் வசதி எல்லாத்தையும் நீங்களும் உங்க புருஷனை மட்டும்தான் அனுபவிக்கணும். என் புருஷன் காலம் முழுக்க கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்காக உழைச்சு கொட்டுக்கிட்டே இருக்கணும். மா, அப்படி யாராவது இருப்பாங்களா? 2 பிள்ளையும் சமந்தானமா. சும்மா வாய் வார்த்தைக்காக பேசாதிக்கக்கா. என் குடும்பம் எம்பிட்டு பெரிய வசதியான குடும்பம்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் எம்பிட்டு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சா ஊருக்காரங்க இல்ல என்னைய சேர்ந்த உறவுக்காரங்க யாரும் என்னை மதிப்பாங்களா? என் புருஷனுக்கு மரியாதை கொடுப்பாங்களா? என்ன உன் வீட்டுல இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு அந்த மனசுகிட்ட காலையில போய் நான் கேட்டதுக்கு, என் அண்ணன் என்னைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு, அவர் என்னை படிக்க வச்சதுக்கு வளர்த்து ஆளாக்குனதுக்கு எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிட்டோம். எனக்கு சொத்து வேணாம், ஒண்ணு வேணாம், என் அண்ணனோட சொந்தம் மட்டும் போதுங்கிறாரு. அப்போ நான் என்ன நடுத்தருவில் நினைக்கிறதா? அவரை நம்பி வந்த நானு 4 பேருக்கிட்ட கையேந்தி திருவடை ஏந்திக்கிட்டு நிக்கிறதா? ஏன்னா முழுசா கேட்டுட்டு பேசுங்கக்கா. எனக்கு சொத்துல பங்கு உண்டா இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா இப்பவே பிரிச்சு கொடுத்துருங்க. இல்ல அப்படி உங்களுக்கு சொத்துல பங்குலாம் கிடையாது, எல்லாம் என் புருஷன் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சு வாங்கினது. உன் புருஷன் 1 ரூபா கூட இந்த வீட்டுக்கு கொடுக்கல, அவர் 1 ரூபா கூட சம்பாதிக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா நான் பாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன். உங்க குழந்தைனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அண்ணக்கா அவடிக்கிட்ட எல்லாம் என்னால குடும்பம் நடத்த முடியாதுக்கா. ஏய், என்ன பேச்சு இதெல்லாம்? ஏய், யார பார்த்துட்டு அண்ணக்கா அவடிக்கிற? எல்லாத்தையும் வாங்கி தின்னுபிட்டு என் புருஷனை ஒண்ணு இல்லாத உட்கார வச்சிருக்கியே. என் புருஷன் இல்ல, உன் மயன், உன் சின்ன மயன், அவரை பார்த்துதான் சொல்ற அண்ணக்கா அப்படின்னு அடிச்சு பல்ல உடைச்சிடும் பாத்துக்க. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ நான் எல்லாமே என் மூத்த மயனுக்கு மட்டும்தான் செய்யறேன், இவனுக்கு ஒண்ணும் செய்யாத மாதிரி இல்ல பேசுற. அவைகளுக்கு செய்யறது மட்டும் என்ன, எங்க 2 பேரையுமே நீ அப்படித்தானே பாக்குற? பெரிய மருமகளுக்கு ஒரு மாதிரியும் சின்ன மருமகளுக்கு ஒரு மாதிரியும். ஏன் இப்படி வஞ்சனை பண்ற? இப்படி பண்ண என்ன ஆக போகுது? இவன் நல்லவளா இல்ல கெட்டவளா? எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுறா? ஏன் சின்ன பண்ணே, நீ இந்த மாதிரி உன் மாமியா கிட்ட சண்டை வாங்கினது உண்டா? வாங்கிட்டாலும் மூத்த மருமவனா பாலு, இளைய மருமவனா விஷமா உனக்கு? நீயே இப்படி பிரிச்சு பேசாதம்மா. யாரும் யாரையும் அப்படி நினைக்கல. சொத்து பத்து அதெல்லாம் இப்ப எதுக்கு? முதல்ல நீங்க 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நான் தம்பி கிட்ட பேசுறேன். இல்ல 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 இல்ல, இனிமே அந்த மனுஷன் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. அவருக்கு அவரோட அண்ணன் பிள்ளைங்களும் அக்கா பிள்ளைங்களும் தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு. நான் என்ன இழிச்சு வச்சியா? இன்னத்துக்கு வழி இல்லாத வந்து உட்காந்து ஓசில சோறு சாப்பிடுறதுக்கு? எனக்கும் மானம் ரோசம் கௌரவம் எல்லாம் இருக்கு. என் புருஷன் கௌரவமா இருக்கிறது தான் எனக்கு பெருமை. அடிமாடு மாதிரி யாருக்கும் பயந்துகிட்டு யாருக்கிட்டையும் கையேந்தி சோறு வாங்கி தின்னணும் எனக்கு அவசியம் கிடையாது. இப்பவே என் புருஷனை என் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிட்டா எங்க அம்மா எங்களை ஓஹோன்னு வாழ வைப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் நான் செஞ்சா யாருக்கு அசிங்கம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எதுவா இருந்தாலும் தம்பி வந்த பிறகு பேசிக்கலாமா? கொஞ்சம் அமைதியா இருமா. இனி யாருக்கிட்டையும் பேசுறதா இல்ல.
நான் இப்பவே போய் என் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வரேன். உனக்கும் உன் மயனுக்கும் ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். எத்தனை நாள் தான் நானும் அமைதியா பொறுமையா பொம்பளையா அடக்க ஒடுக்கமா இருக்கிறது? போடி போ, அம்மா என்னத்தை புடுங்குறேன்னு பாக்குறேன். போடி. கிழவே டயனா, உன் மாமியார மரியாதையா இருந்துக்க சொல்லு. பவர் என்னன்னு நான் காமிக்காம விட மாட்டேன். டயனா இங்க பாரு, குடும்பத்துல நடக்கிற சண்டையெல்லாம் அம்மா வீட்டுல போய் சொன்னா நல்லா இருக்காது. நீ பேசாம ஒரு சில வீட்டோட மாப்பிளையாவே கூப்பிட்டுக்கிட்டு போலாம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வந்தீங்களா சண்டைய வேடிக்கை பாத்தீங்களா போனீங்களான்னு இருங்க. எனக்கு புத்தி சொல்லாதீங்க. இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்கும், ஏன் இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் என்ன மருமவனா ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கலவே. கடுகு சிறுத்தலம் காரம் குறையாதுன்னு காமிக்கிறேன். ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு எனக்கு வேண்டியதை வாங்காம விட மாட்டேன். இங்க பாரு டயனா, கொஞ்ச நாள் அமைதியா இருமா. இந்த தம்பிக்கு ஒரு மெக்கானிக் கடை வச்சு இங்கே வீட்லயே உட்கார வச்சுட்டா அப்புறம் உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருப்பாருமா. அல்ல அவன் என்னைய பேசின பேச்சுக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் இங்க வந்து அவன் கூட குடும்பம் நடத்துவேன். முடிஞ்சா அத பண்ணு. அடியே தெனாவட்டா பேசிட்டு போறியா? போடி போ. என்னடி இதெல்லாம்? குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் தலைவிரிச்சா இருந்துச்சான். இந்தாடி அவளும் அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு போறா. மூத்த மருமவள நீ வீட்டுல இருந்துகிட்டு என்னத்தை தான் பிடிக்கிறியா? இப்படியே உசுப்பேத்தி தான் குடும்பத்தை ஒண்ணும் இல்லாத ஆக்கிட்ட. இப்ப என்னைய வேற எல்லார்கிட்டையும் இழுத்து விடுறியா? நல்லா இருக்கு போ. இங்க பாரு, உன்னாலதான் இவ்வளவும் பிரச்சனை. நீ தான் போய் அவளை கூப்பிட்டு வரணும்னு சொல்லிவிட்டேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? சொத்துல பங்கு பிரிச்சு கொடுக்குறியா ரெண்டு மவனுக்கும்? ஓலை பாரு நல்ல. நான் என்னடி பண்ண? காலையில இருந்து அவ தான் கட்டிக்கிட்டு கிடந்தா. பத்திரத்தை எதுக்கு உன் மவனுக்கு கொடுக்குறேன்னு கேட்டா, அதான் அவகிட்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிற முடியும்னு சொன்னேன். அப்ப எங்களுக்கு சேர வேண்டிய இடத்த ஏன் விற்கிறியன்னு கேட்டா, எங்கடி உங்களுக்கு சேர வேண்டிய இடம் இருக்கு, எல்லாமே என் பெரிய மாவன் வாங்கினதுதான் சொன்னேன். நீங்களா எதுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு திரியிறியா? இல்ல பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான். இப்பதான் உங்க மையம் உங்க மேல கோவம் குறைஞ்சிருந்தாரு. இப்ப மறுபடியும் நல்லா இருக்கிறத ஏத்தி விட்டுக்கிட்டு நிக்கிறிய. என்னவோ பண்ணி தொலைங்க. முதல்ல நான் என் புருஷனை பிரிச்சுக்கிட்டு தண்ணி கொடுத்தன போனாதான் நிம்மதியா நான் இருக்க முடியும். அதான் எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சுல்ல, இனிமே ஒண்ணும் கிடையாது. 4 பேருக்கு தெரிஞ்சு காரி துப்புறதுக்கு முன்னாடி யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருங்க. இனிமே குடும்ப பொறுப்பெல்லாம் உங்க சின்ன மருமகிட்டே கொடுங்க. அதை கொடுக்கலன்னு அவளுக்கு இம்முட்டு கோவம். நீங்க வேற ஏண்டிங்க நின்னுக்கிட்டு வாங்கடி போலாம். இந்த நாசமா போன குடும்பத்தை பார்த்து நல்லா இருக்கிற உங்க குடும்பத்தையும் கெடுத்துக்காதீங்க. வாங்க. உலகத்திலேயே ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியும் உன் குடும்பத்துல தான் இருக்கு. சூப்பர்க்கா சூப்பர். இப்படிப்பட்ட குடும்பத்துல நீ எப்படிதான் காலம் தள்ளுறியோ தெரியல. நீங்க பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடைச்சி வாங்க, அவ போய் பசியேறி அவங்க ஆத்தா வீட்டுக்கு போறதுக்குள்ள அவளை கூப்பிட்டுட்டு வரலாம். எதுக்கு அவளை கூப்பிட்டு போற? வாயை மூடிக்கிட்டு கம்முனு